எந்த துறையை எடுத்தாலும் ஒரு காலத்தில் ஆண்கள் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இப்போது நிலைமைகள் மாறிவிட்டன. பெண்கள் இன்று எல்லா துறைகளிலும் தங்களை நிரூபித்து வெற்றியின் சிகரங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். சினிமா துறையும் விதிவிலக்கல்ல. ஹீரோக்கள் இல்லாமலும் நாயகிகள் மட்டும் தாங்கும் கதைகள் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றியை கண்டு கொண்டு இருக்கின்றன. இப்படி பெண்களை மையமாக வைத்து படங்களை எடுத்தால் ஹிட் ஆகாது என்ற எண்ணத்தை தொட்டி தூக்கி எறிந்த படங்கள் சில. முதல் படமாக லோகா. இந்த படம் 93 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் ஓணம் ரிலீஸான இந்த படம் ஒரு சூப்பர் வுமன் கதை, அதிரடி, எமோஷன் மற்றும் மெசேஜ் கலந்த ஹிட். இரண்டாவது இடத்தில் மகாநதி. இந்த படம் 84 ரூபாய் 5 கோடி வசூல் செய்துள்ளது. கீர்த்தி சுரேஷின் உயிரோட்டமான நடிப்பில் நடிகை சாவித்திரி வாழ்க்கையை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் நட்சத்திரமாய் வானில் ஜொலித்தது. மூன்றாவது படமாக ருத்ரமாதேவி 82 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. அனுஷ்கா ஷெட்டி ஒரு ராஜகன்னியாகவும் போராளியாகவும் மாறி ரசிகர்களின் மனதை வென்றார். நான்காவது இடத்தில் அருந்ததி 68 ரூபாய் 5 கோடி வசூல் செய்துள்ளது. ஹாரர் ஜானரில் ஹீரோ இல்லாமல் மட்டும் நடிகை தலைமையிலான வெற்றி படம் என்ற அடையாளம் சேர்த்த படம். ஐந்தாவது படமாக பாகமதி 64 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. மீண்டும் அனுஷ்கா. இப்படம் காட்டியது சைக்கலாஜிக்கல் த்ரில்லரிலும் ஹீரோயின் வெற்றி பெறலாம் என்பதைக் காட்டுகிறது. இவை வெறும் படங்கள் அல்ல, பெண்களின் வளர்ச்சிக்கான சினிமா வரலாற்றில் ஒரு புரட்சி. இது ஹீரோக்கள் இல்லாமல் படம் ஓடாது என்ற பழைய மாயையை முற்றிலும் மறைத்துவிட்டது. இப்போதெல்லாம் ஹீரோயின் தான் ஹீரோவாகிவிட்டார். நயன்தாரா, சமந்தா, கீர்த்தி, அனுஷ்கா, கல்யாணி பிரியதர்ஷன் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களும் மாஸ் வசூலும் மக்களின் ஆதரவும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றன. இதுவே நம்ம சினிமா வளர்ச்சி. உங்கள் மனதில் இதே மாதிரி பெண்கள் மையமான ஹிட் படங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்று வேறொரு சினிமா அப்டேட்டுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.